ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம மறுபடியும் என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட்ஸ்பாட் டூ மச். வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நீங்களும் நினைச்சீங்கன்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட்ஸ்பாட் 1 மாரியே இந்த படத்துலயும் ஸ்டார்ட்டிங்ல பிரியா பவானி சங்கர் ப்ரொடியூசர்ட்ட கதை சொல்லப் போறாங்க. ஸோ அவங்க சொல்ற 3 கதை தான் இந்த ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதில ஒரு கதையில இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் அதாவது அதாவது ஃபேன்ஸுக்கு மத்தியில எவ்வளோ டாக்ஸிசிட்டி பரவியிருக்கு அப்படிங்கிறத பத்தின கதை. ஸோ அடுத்த கதை ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் பத்தின கதை. அண்ட் 3வது கதை கொஞ்சம் ஜென்ஸி கிட்ஸ்க்குலாம் பிடிக்கிற மாரி ஃபியூச்சரிஸ்டிக்கா எடுத்துட்டு போயிருந்தாங்க ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ இந்த 3 கதையுமே இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல ரொம்பவுமே பொருந்தக்கூடிய கதை தான். அண்ட் எல்லாருமே ரொம்ப மறைச்சு வைக்கக்கூடிய நிறைய சீக்ரெட்ஸை இந்த படத்தில் ரொம்பவுமே ஈஸியாக போட்டு உடைச்சிருக்காங்க. அண்ட் இதில் நிறையாவும் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அது எல்லாமே இந்த சொசைட்டிக்கு ரொம்பவுமே முக்கியமான கேள்விகள் தான். அண்ட் காமெடிஸும் இந்த படத்தில் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆயிருச்சு. பட் இந்த படத்தை நெகட்டிவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் கதை கொஞ்சம் ரொம்பவே லென்த் அதிகமாக இருந்துச்சு. அதை கொஞ்சம் கிறிஸ்ப் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் சூப்பராக வந்திருக்கும். அண்ட் ஓவராலாக ஹாட்ஸ்பாட் 2 உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.